ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் மெஹந்தி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்ட்ரஸ் சமந்தா போட்டிருந்தேன் இந்த சிம்பிள் அண்ட் எலகன்ட் மெஹந்தி டிசைனை ரீக்ரியேட் பண்ணலாமா? இது பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க ராயலாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெஹந்தி தான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விரிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விரிஸ்ட் டிசைன் எதுக்குன்னா, சும்மா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான். டபுள் தின் லைன் வந்து டபுள் லைன் போட்டுட்டு ஒரு சென்டரில் வந்து ஸ்பைரல் டிசைன், அதுக்கு மேலே இன்விசிபிள் லைன், ஹம்ஸு, அகெயின் வந்து ஒரு பெரிய ஹம்ஸ் டிசைன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்ட பின்னாடி ஷேடிங் கொடுப்போம் இல்லையா, லைன்ஸ் ட்ரா பண்ணி ஈக்குவலாக, அந்த மாதிரி ஷேடிங்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் ஒரு இன்விசிபிள் லைன், ஹம்ஸ் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இன்விசிபிள் லைன், ஹம்ஸ் டிசைன் கொடுத்துட்டோமா. அப்புறம் அந்த பெரிய ஹம்ஸ்குள்ளே வந்து டாட் வச்சு இந்த டிசைன்ஸ் ஓகேவா, இதுதான் வந்து ஸ்டார்ட் அப் டிசைனாக இந்த விரிஸ்ட் லென்த்தில் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆரோ மார்க் 5 பெட்டல்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ரெயின் ட்ராப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு மீதி இருக்கு இல்லையா ஹம்ஸு, அதை வந்து கரெக்டாக டாட் வச்சு நம்ம இந்த டிசைன் வந்து ஸ்டார்ட் அப் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே அகெயின் ஒரு இன்விசிபிள் லைன் ட்ரா பண்ணி ஹம்ஸ் டிசைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்ட்ரஸ் சமந்தா போட்டிருந்தாங்களே அந்த டிசைன்ஸை வந்து நம்ம பாமில் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஹம்ஸ் டிசைனுக்கு மேலே டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லை லீவ்ஸ் டிசைன் கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சென்டர் பார்ட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியும்ல, அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ரவுண்ட் ஷேப்பை வந்து லிட்டில் பிட் ஓவல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருசாக டபுள் லைனாக ட்ரா பண்ணிவிட்டு அகைன் ஒரு இன்விசிபிள் ரவுண்ட் அது மேலே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஹம்ஸ் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டபுள் லைன் எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம வந்து உள்ளே வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். அப்படி ஷேடிங் கொடுக்கலன்னா நம்ம 3 தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு தின் லைனை வந்து திக் லைனாக ஷேடிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்ம இன்சைட் ஷேடிங் கொடுக்கறதுனால டபுள் லைன் ட்ரா பண்ணி ஹம்ஸ் போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த 4 மார்க்ஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ளஸ் ஷேப்பில், அது பண்ணிவிட்டு ஸ்பைரல் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுளாக. நெக்ஸ்ட்டு இந்த ஆரோ மார்க் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க 3 பெட்டல்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு அந்த லைன்ஸை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீவ் டிசைன் கொடுத்துடலாம். கொடுக்கறதுக்குள்ளேயே நமக்கு வந்து அந்த இன்சைடு இருக்கு இல்லையா, ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த தின் லைன் வந்து நமக்கு ட்ரை ஆகிட்ருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ ஷேடிங் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹம்ஸுக்கு மேலே டாட் வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்சைட் ஷேடிங்காக இருக்கட்டும், இல்லை நெகட்டிவ் ஷேடிங்காக இருந்தாலுமே அவுட்லைன் மேலே நம்ம திக்காக கோன் ப்ரெஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிசைன்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் பாருங்கள். எப்பயுமே நம்ம கேப் ஃபில்லிங் பண்ணும்போது டபுள் லைன் ட்ரா பண்ணோமா, இங்கே வந்து ட்ரிபிள் லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே ஹம்ஸ் கொடுத்து அந்த டபுள் லைனை வந்து திக் லைனாக சேஞ்ச் பண்ணி அகெயின் ஒரு லைன் ஹம்ஸு, பெரிய ஹம்ஸ் டிசைன், அகெயின் ஒரு லைன் ஸ்பைரல் டிசைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸு, 3 பெட்டல் ஸ்லீவ்ஸ் ட்ரா பண்ணி இந்த ஃபிங்கர் டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான் 5 ஃபிங்கர்ஸ்க்கும் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பண்ணியிருக்கிற மாதிரி அவ்வளோதான். இப்போ ஃபிங்கர் டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேப் ஃபில்லிங் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து பியூட்டிஃபுல்லாக கிடச்சிரும். கேப் ஃபில்லிங் கொடுக்கும்போதும் அதே மாதிரி தான் அவுட்லைன் கொடுத்து உள்ளே வந்து டார்க் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கலாம். லுக் அட் த ஃபைனல் அவுட்புட்.